ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதிசக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். பிரச்சனைக்கு ஒரு அவசரமான செய்திகளை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒருவர் இது போன்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன காரியம் செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகவும், இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவும் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே இன்று இருக்கின்றவர்கள் எல்லோருமே குலதெய்வத்தினை கண்டு அதிகமாக பயப்படுவதில்லை. நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம் குலதெய்வம் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நாம் அவர்களின் பிள்ளை அல்லவா. நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையுமே நம்முடைய குலதெய்வத்திடம் நாம் நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்களினுடைய இந்த சிந்தனை தான் இது போன்ற ஒரு காரியத்தை உனக்கு செய்ய தூண்டி இருக்கின்றது. என் தங்கமே, உனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீ என்ன செய்தாலும் அது உனக்கு எந்த விதமான பலனையும் கொடுத்துவிடக் கூடாது என்றும் நினைக்கின்றார்கள். எப்படி அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியும் ஈடேறி விட வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ முயற்சிகளை செய்தும் அது பலன் கொடுக்காமல் போனதால் தான் கடைசியாக இப்பொழுது உன் குலதெய்வத்தின் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். தம்முடைய குலதெய்வத்திடம் நாம் சொன்னால் அந்த காரியம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும். நாம் நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் இப்படி நினைப்பதற்கு பலன் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா? இத்தனை நாட்களும் மற்றவர்கள் மூலமாக உனக்கு அவர்கள் செய்த வினைகள் எதுவுமே பலிக்காமல் போனதற்கு காரணம் என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. அதனால்தான் உன்னுடைய குலதெய்வத்திடமே உன் வாழ்க்கையை அழிக்க சென்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், அவர்கள் உனக்கு செய்த காரியத்தை எல்லாவற்றையுமே உன்னை நெருங்க விடாமல் முறியடித்ததே உன்னுடைய குலதெய்வம்தான். அது புரியாமல் குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு இந்த செயலை செய்ய துணிந்து நிற்கின்றார்கள். இனி எப்படி இதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் ஒரு யோசனையோடு இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இதை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவுதான். என் தங்கமே, அந்த உறவானது என்ன செய்கிறது தெரியுமா? கோயிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய வேண்டுதல்களை வைப்பதோடு மட்டுமல்லாமல் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதோடு விடுத்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தோஷமாக நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் உறுதியாக நினைக்கின்றார்கள். இப்படி நினைப்பதன் பலனாக அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்று கேட்பாயானால், சில காலமாகவே அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஒன்று நினைக்க அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாக இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வர அவர்கள் தெய்வத்திடம் சென்று என் பிரச்சனைகள் தீர்த்து கொடுங்கள் என்று கேட்கவில்லை. எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கின்றாயே, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்க கூடாதா என்றுதான் கேட்கின்றார்கள். இப்படி நினைக்கின்ற மனிதர்களை நாம் என்ன செய்ய முடியும்? என் தங்கமே, ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, பல முறை அவர்களுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. இது போன்று செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்வதாக இல்லை. அதனால்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனையினால் உன் வாழ்க்கை சரியாகிவிட்டது. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு விஷயத்தினால் உனக்கு தெய்வம் துணையாகி விட்டது. அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகிறதா? என் தங்கமே, ஒருவர் உன்னை கெடுக்க வேண்டும்
என்று நினைத்து உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இவர்கள் செய்த காரியத்தினால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம்தான் நடந்திருக்கிறது. ஒருபோதும் அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் பலிக்கப் போவது கிடையாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது உன் வாழ்க்கையில் நடக்க போவது நிச்சயமாக கிடையாது. ஆனால் தெய்வம் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை எப்பொழுதும் கொடுக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும் சரி, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை சரியாக கொடுத்து விடுவார்கள். யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் தானாகவே அழிந்து போவார்கள். வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இன்று அதே கஷ்டத்தினால் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திக்க போகின்றார்கள். என் தங்கமே, அதனால் இன்றிலிருந்து நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்த நினைத்தவர்கள் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் தெய்வம் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அரங்கேற்ற போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கைக்கு ஏற்ற திருப்பத்தை கொடுத்து இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்க போகின்றது. என் தங்கமே, உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதிப்பினை கொடுக்காது. தீமை செய்பவர்கள், கெட்டதை நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் மனம் வருந்துவார்கள். எதற்காக நாம் குலதெய்வத்தின் முன்னால் நின்று இது போன்ற தவறான காரியத்தை செய்தோம் என்று அவர்கள் குலதெய்வத்தினாலேயே தண்டிக்கப்படுவார்கள். குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை எப்படி கொடுக்கும் தெரியுமா? எதையெல்லாம் அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தார்களோ அதையெல்லாம் தெய்வம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துவிடும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள். என் தங்கமே, இந்த தாயானவள் இன்று சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் உன்னை அழிக்க உன்னுடைய குலதெய்வத்தை நாடி சென்றிருக்கின்றார். அங்கே உன்னுடைய குலதெய்வம் அவருக்கு கொடுத்த பரிசு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக வந்து நின்று விட்டது. உன் குலதெய்வம் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் காதார கேட்டதையும் கண்ணால் கண்டதையும் உனக்கு சொல்லிவிட்டேன். இனிமேல் யாரேனும் நமக்கு எதையும் செய்து விடுவார்களோ என்று நினைத்து நீ பயப்படாதே. அவர்கள் உனக்கு காவலாக வந்ததற்கு காரணமே இவர்கள் குலதெய்வத்திடம் சென்று சொல்லி குலதெய்வம் செய்யாமல் போன விஷயத்தை அவரிடமும் சென்று கேட்க கூடாது என்பதற்காக தான். உனக்கு பாதுகாவலாக இனிமேல் உன் குலதெய்வம் உன் வாசலிலேயே நின்று கொண்டிருப்பார்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையான சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட போகிறாய். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்க போகிறது. அவர்கள் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டும் அரவணைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். என் தங்கமே, உனக்கு கெடுதல் செய்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதற்கான தண்டனையை அவர்கள் கூடிய விரைவில் அவர்களினுடைய வாழ்க்கையில் சந்தித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு துணையாக உன் வராகி அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்போம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் போதும். நீ நல்லதையே நினைக்கும் பொழுது உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். எல்லாம் நன்மைக்கே. என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்வில் என் வரவின் தேவை இருப்பதால் தான் அவசியமாக உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்துள்ளேன். இது உன் கண்ணில் பட்டுள்ளது என்றாலே உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறி உன் வேண்டுதல்கள் எல்லாம் அரங்கேற போகிறது என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்ல வருவதை முழுமையாக கேட்டு முடிக்க வேண்டும் என் செல்லமே.
இந்த குலதெய்வத்தின் வாக்கை தவறவிடாமல் கேட்டுவிடு. உன் வாழ்வில் நடக்க வேண்டியது எல்லாம் நிறைவாய் நடந்து முடியும். இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் உனது மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். உன்னுடைய தவறும் எல்லாவற்றையும் புரிந்ததால் தான் உன்னுடைய குலதெய்வம் இப்பொழுது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். உன்னிடம் சொல்லி தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக அவசரமாக ஓடோடி வந்தேன். நீ பல நேரங்களில் என்னை நினைப்பதையும் வணங்குவதையும் மறந்து விடுகிறாய். ஆனால் உன் குலத்தை காக்கும் உன் குலதெய்வம் நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? நீ என்னுடைய வம்சம் அல்லவா? நீ என்னுடைய சன்னதி அல்லவா? உன்னை எப்படி நான் வெறுக்க முடியும்? நான் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவதற்காக கடமைப்பட்டுள்ளேன். உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன். நித்தமும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடந்துவிடும் என உன் வராகி அம்மாவை நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் எதுவும் நல்லது நடக்கவில்லையே என மனதிற்குள் வருத்தத்தோடு சுற்றி திரிகிறாய். இப்போது நானே உன்னை தேடி வந்து விட்டேன். உன் மனமானது நான் சொல்வதை முழுமையாக கேட்டாலும் கூட அதை எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை உன்னால் அறிய முடியும் தானே. இப்போது நான் உனக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் உன் யோசனைகள் எல்லாம் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியும் நீ நினைத்த காரியத்தை பற்றியும் தானே இருக்கிறது. பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளிவர போகிறோம், நான் நினைத்த காரியத்தில் எப்படி வெற்றியை அடைய போகிறேன் என்று நித்தமும் நீ சிந்தனையில் மூழ்கி இருப்பதால் எதையும் யோசிக்க முடியாமல் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுகிறாய். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை உன்னால் மனதிற்குள் அமர்ந்து கொண்டு நான் சொல்லிக் கொண்டே இருப்பதன் ஏன் உன்னால் கேட்க முடியவில்லை? என் செல்லமே, என் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை வைத்திருப்பவர்களில் நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். நீ பல நேரங்களில் என்னை வணங்கியது கிடையாது. உன் குலதெய்வம் நான் தான் என்பதை கூட நீ யோசித்து உணர்ந்தது கிடையாது. ஆனால் உன்னை பெற்றவர்கள் அப்படி இல்லையே. அவர்கள் பலமுறை என்னை வணங்கி இருக்கிறார்கள். எனக்காக பல பிரசாதங்களை படைத்திருக்கிறார்கள். என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது நான் எப்படி உன்னை சும்மா விட்டுவிட முடியும்? அதனால் தான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நல்லது செய்வதற்காக ஓடோடி வந்துள்ளேன். உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் என்னையும் என் அன்பையும் உனக்காக அருள் செய்ய வந்திருக்கும் என் தூய்மையான உள்ளத்தையும் நீ எப்போது புரிந்து கொள்ள போகிறாய்? நீ கேட்ட உடனே நொடி பொழுதில் என்னால் உனக்கானதை செய்து கொடுக்க முடியும். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூட மாற்றி அமைத்து சரி செய்ய முடியும். என் செல்லமே, இருந்தும் கூட நீ கேட்டதை எதற்காக நான் இன்னும் செய்து தரவில்லை என தெரியுமா? எல்லாம் உன் மேல் உள்ள அக்கறையில்தான் என்பதை நீ புரிந்து கொள். ஒரு விஷயம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா? உனக்கு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குமா என எல்லாவற்றையும் யோசித்துதான் நான் செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ நீ கேட்பதை எல்லாம் கொடுத்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் நிலையானதாகவும் நன்மைகளை தருவதாகவும் இருக்குமா என பார்த்துதானே உனக்கு அதனை நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலைகளை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான நேரமும் காலமும் கூடி வந்து விட்டது என் செல்லமே. உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட உன் அம்மாவாகிய எனக்கு தான் பொறுப்பு அதிகம் இருக்கிறது. கூடிய விரைவில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். அதுதானே எனது கடமையும் பொறுப்பும். நிச்சயமாக என் ஆசீர்வாதத்துடன் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவை
தேவையில்லாமல் பயப்படுவதும் குழப்பமடைவதும் வேண்டாம். நான் இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? மனமகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய். இறுதி கட்டத்தை நீ நெருங்கி வந்து விட்டாய். என் செல்லமே, உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்னையே பாதுகாத்து கொண்டிருக்கும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி கஷ்டத்திலும் குழப்பத்திலும் சிக்கி தவிக்கிறாய்? உன் மனதிற்குள் ஏகப்பட்ட யோசனைகளும் பலதரப்பட்ட குழப்பங்களும் கவலைகளும் இப்படி உன்னை சூழ்ந்திருந்தால் எப்படி உன்னால் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும்? நிம்மதி இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறாய். தைரியமாக இரு. உன் வாழ்வில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி நீ நினைத்த எல்லாம் உனக்கு ஏற்றபடி நான் செய்து காட்டுவேன். உன் வாழ்க்கையில் இன்பம் வராமல் இருந்து விடாது என் செல்லமே. ஏற்றம் வருமா வராதா, அல்லது இழப்புகளை என் வாழ்க்கையாக்கி விடுமா என நினைத்து மனதளவில் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை என்னால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அதனால்தான் உன்னை மகிழ்விப்பதற்காக, உன் மனதை குளிர்விப்பதற்காக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஓடோடி வந்து விட்டேன். இந்த குலதெய்வ வாக்கை சாதாரணமாக நினைத்து கொள்ளாதே. வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தின் மூலமாக சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இந்த குலதெய்வம் குடும்பத்திற்கான வாக்கை, தெய்வ தீர்ப்பை நான் சொல்லிவிட்டேன். என் செல்லமே, இனி எல்லாம் சந்தோஷமான செய்திகள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக வந்து சேரும். உன்னை சுற்றி இருக்கும் எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் எல்லாம் விரைவில் மாறும். மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தி இருக்கிறதோ, எந்த விஷயம் உனக்கு வேதனையை தந்து கொண்டிருக்கிறதோ அதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் உனக்கு சாதகமானதாகவும் நான் மாற்றி அமைப்பதற்காக தானே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். யார் உன் மனதை நோகடித்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க நான் தயாராகி விட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உன்னை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் என்னுடைய வேலை. இனி ஒருபோதும் நான் உனக்கு நல்லது செய்யாமல் இருக்க மாட்டேன். என் அன்பு குழந்தையே, என்னுடைய குடும்ப விளக்கான உனக்கு நல்லது செய்யாமல் என் தலைமுறையையும் என் வம்சாவளியான என் அன்பு குழந்தையான உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் நல்லது செய்ய போகிறேன்? நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் எல்லாமே திடீரென மாறப்போகிறது. நீயே என்னை தேடி வந்து என் கண்கள் எதிரே ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டே நிற்க போகிறாய். அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் நான் ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு செய்து முடிப்பேன். பொறுத்திருந்து பார் என் செல்லமே. மீண்டும் மீண்டும் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி எல்லாம் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழும். என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. பொய்யாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ சிரித்து கொண்டே ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த சந்தோஷ நிலையை பார்ப்பதற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்னுடைய கண் பார்வை உன் மீதுதான் இருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காது. தவறான விஷயங்களோ நல்ல விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் உன் வாழ்வில் நடக்கவே நடக்காது. உன்னை நெருங்கவும் நெருங்காது. அனைத்தையும் நான் சரி செய்வேன். உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காகவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன். எல்லாமே நன்மைக்கு என நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. உன் வாழ்க்கை நீ நினைத்ததை போலவே சொர்க்கமாக இருக்க போகிறது. உன்னை கஷ்டப்படுத்திய துன்பங்களும் காயப்படுத்திய உறவுகளும் உன்னை விட்டு விலக போகிறார்கள். எல்லாமே இனி நீ நினைத்தபடி வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி முடித்து கொடுக்க போகிறேன். நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடக்க செய்து உன்னை நான் எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க போகிறேன். என் தங்க பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது. என்னிடம் இருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்று
ஒன்று வந்திருக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியங்கள் செய்திருக்கிறாய் என்பதை ஒரு நிமிடம் உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் எதுவும் எந்த ஒரு காரண காரியங்களும் இல்லாமல் நிச்சயமாக நடப்பது கிடையாது. என் தங்கமே, நீ 1000 தெய்வங்களை வணங்கினாலும் சரி, குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் ஒரு உயரிய வாழ்க்கையை நீ வாழ முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா? என் தங்கமே, அதுபோலதான் இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்வாயானால், உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளோடு நீ இதனை செய்வாயானால் அந்த பரிகாரம் வெகு விரைவாகவே உனக்கு வெற்றியினை கொடுத்துவிடும். என் தங்கமே, அப்படிப்பட்ட குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அல்லவா? அந்த ஆசையை உன் அம்மா நான் உனக்கு இன்று நிறைவேற்றி தரப்போகின்றேன். என் தங்கமே, அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்கிறது என்றாலும் குலதெய்வம் உன் வீட்டிற்கு வரும் பொழுது அவர்கள் உனக்கு எல்லா நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமான கோரிக்கை தானே? என் பிள்ளையே, நீ நினைப்பது நியாயம்தானே? அவர்களை அங்கே நிரந்தரமாக உன்னால் குடியிருக்க வைக்க முடியாவிட்டாலும் என்று அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றார்களோ அந்த நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீ நினைப்பது நியாயம்தான். அதை ஒருபோதும் உன் அம்மா நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். என் தங்கமே, அப்படி குலதெய்வம் உனக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்குவதற்கு உன்னிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக நீ கவனித்து நீ அதனை செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எல்லா அருளையும் வழங்குவார்கள். அங்கே நிரந்தரமாக குடியிருக்காவிட்டாலும் உன்னுடைய தேவைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு நீக்கி தருவார்கள். என் தங்கமே, ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு 3 1 நாணயங்களும் உன்னிடத்தில் இருந்தால் போதும். இந்த பரிகாரத்தை வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நீ செய்ய வேண்டும். 1 அடி அகலமும் 1 அடி நீளமும் கொண்ட மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள். மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சளில் நன்கு துவட்டி எடுத்துக்கொள். என் தங்கமே, அந்த துணியை நன்றாக சுத்தம் செய்து நீ அதில் நல்லபடியாக பன்னீரில் நனைத்து காய வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அந்த துணியினை விரித்து அதில் 3 1 நாணங்களை முக்கோண வடிவில் வைக்க வேண்டும். குழந்தையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றது என்று நான் நினைக்கின்றேன். 3 நாணயங்களையும் 3 திசையில் நீ வைக்க வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில், இன்னொன்று நடுவில் நீ வைக்க வேண்டும். என் தங்கமே, அதுபோல நீ இதை செய்துவிட்டு அதன் பிறகு அதற்கு மேல் எந்தவித கரும்புள்ளிகளும் இல்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சை பழம் ஒன்றை வைத்து இந்த துணியை பச்சை நிற நூலால் கட்ட வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது ஓம் என்ற வார்த்தையோடு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் நீ சேர்த்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் உனக்கு தெரியவில்லை என்றால் ஓம் குலதெய்வமே நமக என்று நீ கூற வேண்டும். அப்படி நீ கூற வேண்டும். அப்படி கூறிக்கொண்டே இந்த மூட்டையை நீ கட்டிவிட வேண்டும். நீ கட்டிய இந்த மூட்டையை வீட்டு நிலைவாசலில் நீ மாட்டிவிட வேண்டும். என் தங்கமே, நிலைவாசல் என்பது நான் உனக்கு ஏற்கனவே உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா, குலதெய்வங்கள் வாசம் செய்கின்ற இடம் என்று. உன்னுடைய குலதெய்வம் அங்கே வாசம் செய்கின்றார்கள் என்றால் நீ அங்கேதானே இதை செய்ய வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். என் தங்கமே, செய்யும் பொழுது மனதிற்குள் முழுவதும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். நீ வாழ்க்கையில் எதையும் சாதித்து காட்டிவிடலாம் என்ற
நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதாது, அவர்களின் மனதையும் நீ குளிர்விக்க வேண்டும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வணங்கி அவர்களினுடைய நாமம் உனக்கு பெயர் தெரிந்தால் அவர்களின் பெயரை சொல்லி நமக என்று சொல். இல்லை என்றால் குலதெய்வமே நமக என்ற பிரணவ மந்திரத்தை முன்னால் சேர்த்து நமக என்று நீ சொன்னால் போதும். என் தங்கமே, உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். மஞ்சள் நிற துணி இல்லை என்றால் அந்த வெள்ளை நிற துணியில் மஞ்சளை தேய்த்த பிறகு அதனை எப்படி பன்னீரில் நனைக்க முடியும்? வண்ணம் போய்விடாதா என்று. என் தங்கமே, நீ அப்படி உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் பன்னீரை மஞ்சளில் கலந்து அதை எடுத்து நீ காய வைத்து விடு. என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு இந்த சந்தேகம் பூர்த்தியாகி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என் தங்கமே, இந்த அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அதில் 1000 நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னிடத்தில் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்வது கிடையாது. தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நான் வீணடிப்பதும் கிடையாது. உனக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். அதை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது என் குழந்தை நீ துவண்டு போகாதே. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுகின்றது. என் தங்கமே, அந்த அன்பையும் அருளையும் நீ நிரந்தரமாக பெற்றிருக்க வேண்டும் என்றால் நீ இதை செய்து பார். நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும். என் தங்கமே, நான் உனக்கு இதனை சுருக்கமாக சொல்கிறேன். இன்னொரு முறை தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு அதில் 3 1 நாணயங்களை நீ முக்கோண வடிவில் வைத்துவிட்டு அதனுள் ஒரு நல்லதொரு எலுமிச்சை பழம் வைத்து அதனை நீ கட்டிவிட வேண்டும். நீ கட்டிய அந்த மூட்டையை உன்னுடைய நிலைவாசலில் நீ கட்டிவிட வேண்டும். என் தங்கமே, அதை நீ உள்புறமாக கட்டிவிடு. வெளிப்புறமாக தெரியும்படி கட்ட வேண்டாம். உள்புறமாக கட்டி தொங்கவிட்டால் போதும். நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அருள் அங்கு நிரந்தரமாக நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ தினமும் வீட்டில் பூஜைகளை செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை காட்டும் பொழுது நீ அதற்கும் சேர்த்து காட்டி வர வேண்டும். என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் சரி, எத்தனை பேரை நீ கையெடுத்து வணங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கென்று ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அதை என்னால் ஒருபோதும் அவர்களை மீறி செய்துவிட முடியாது. அதனால் உனக்கென்று நான் தர நினைப்பதை கூட அவர்களினுடைய அனுமதியோடுதான் நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். என்னாலும் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் தங்கமே, நீ அதனை புரிந்து கொண்டு நடக்கின்ற வேளையில் நிச்சயமாக உனக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். என் தங்கமே, வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வத்தை சென்று அவர்களின் இடத்திற்கே சென்று நீ அவர்களை வணங்கி வர வேண்டும். என் தங்கமே, குலதெய்வத்தை தேடி செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்திருக்கின்ற சர்க்கரையை நீ எடுத்து செல். அதனை அங்கு சென்று வாங்கி வைக்க கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது எந்த பொருளையும் நீ கொண்டு செல்வதாக இருந்தாலும் அதை ஏற்கனவே உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்து எடுத்து செல்வதாக தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் இருந்து வாங்கி நீ அவர்களுக்கு அதனை கொடுக்க கூடாது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் இருந்துதான் நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். இதுவெல்லாம் நீ ஏற்கனவே அறிந்ததாக இருந்தாலும் அம்மா மீண்டும் உனக்கு ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார். என் தங்கமே, இந்த நல்ல நாளில் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் கலங்காமல் நீ நிச்சயமாக உன்னுடைய பூஜைகளை எல்லாம் நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நீ குறைய விட்டு விடாதே. உன்னுடைய மனதிற்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று
கருத்துமே கிடையாது. நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்ட என்னுடைய பிள்ளை, வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு நிலையை நீ அடைய போகின்றாய். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர போகின்றது. அம்மா சொல்வதையெல்லாம் உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் அது வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய நம்பிக்கையை எந்த அளவிற்கு நீ உயர்த்தி கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அனைத்தும் உன்னை வந்து விரைவாக சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உன் வராகி அன்னையினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.